தேங்க்யூண்ணா. பத்தையான ப்ரொடியூசர் தானோ, கழுத்தில் செயின் கையில் வாட்சி கேட்டுடலாமா? தம்பி, நீ சொன்ன கதை நல்லதாக இருக்குது. ஓகே சார். எனக்கு ஓகே தான். ஆனால் இதை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதுப்பா. ஐயோ சார், உங்களுக்கு தெரியாதுன்னு ஒன்றும் இல்லை சார். 7 ராகம் தான் 7 தாளம் தான் அப்படின்னு என் தலைவரே சொல்லியிருக்காரு. ஏன்பா அதுக்குன்னு வந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணுவேன்? ஐயோ இல்லை சார், நான் சொன்னது நீங்கள் கரெக்டாக இமேஜின் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஒரு வாட்டி. சரி விடு. ஆ, எனக்கு பிடிச்சிக்குது. ஆமாம், படத்தோட பட்ஜெட் எவ்வளோது? படத்தோட பட்ஜெட்டா சார்? சொன்னாமா ஒரு 10 லட்சம். தம்பி, இவ்வளோ பெரிய பட்ஜெட் நமக்கு செட் ஆகாதுப்பா. அப்புறம் எப்படி சார் மாசா படம் பண்ண முடியும்? தம்பிடா, சிம்பிளா ஃபீல் குட்டா ஒரு படம் பண்ணால் போதும். அதுக்கு இதுக்குப்பா 10 லட்சம். கரெக்டு தான். நானும் உன்ன மாதிரி தானே கஷ்டப்படுற ஃபேமிலி, வாடகை வீட்டில் இருக்கேன். நீ ஏதோ படம் பண்ணோம் ஹெல்ப் பண்ணுன்னு கேட்ட, நானும் பண்ணலான்னு நினச்சேன். அதுக்குன்னு 10 லட்சம் கேட்டா நான் எங்கேப்பா போவேன்? சரி ஓகே சார், உங்கள் முடிவை நீங்களே டிசைட் பண்ணுங்கள் சார். குட் கொஸ்டின். ஒரு 5 ரூபா முடிச்சுக்கலாமாப்பா? 5 லட்சம்ன்றது தம்பி 5 லட்சம் இல்லைப்பா, 5000 ரூபா தான். ரைட்டு. நான் பார்க்குறத பார்த்தியா? நான் கிளம்புறேன் சார். ஆட போசுக்குன்னு இருந்துட்டு உட்காருப்பா பேசலாம். சார் 5000 ரூபாய் வச்சு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கூட பண்ண முடியாது சார். எப்படி சார் 1 ஹவர் படம் பண்ண முடியும்? சரி, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம். ஃபைனல் ஒரு அமௌண்ட் சொல்லு. ஃபைனல் டிஷ் 1 2 3 ஒரு லட்சம் ஓகேப்பா? 1 லட்சம் ஓகேவா சார்? எனக்கு ஓகேப்பா. எனக்கும் ஓகே சார். 1 லட்ச ரூபாய் இருந்தால் படம் பண்ணிடலாம் சார். ஓகேவா? தம்பி அந்த கேரக்டர் சார் அதெல்லாம் படத்தில் நிறைய இருக்குது சார். ஓகேப்பா ஓகே. தமிழ்நாட்டில் எதிர்காலமே நான் தான்டா. அடுத்து விஜய் அஜிதா. தம்பி ஆமாம், அந்த ஹீரோ யாருப்பா பண்ணுறா? புரிஞ்சா? சரி சார். நீ யாருப்பா? என்னது 2 காஃபி 2000?